மக்கள் கூட்டம் அனைத்துமே வாக்காக மாறுவதில்லை என்பது நிதர்சனமான உண்மைதானே சார்? சரி, அதனால நடைபயணத்தை நிறுத்த சொல்லிடுவோமா? நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சீங்களா? அனைத்து மகளிருக்கும் சொன்னாங்க, அனைத்து மகளிருக்கு கொடுத்தாங்களா? கொடுக்கல. பிறகு எதுக்கு அதை மகளிருக்கு தகுதிகளை தீர்மானிச்சீங்க? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு தகுதியை தீர்மானிக்கலாமாங்க ஒரு அரசியல் கட்சி? அவரு யாரு? முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்கள் பீப்புள் வாய்ஸா தான் நிற்கிறார், மக்களின் குரலாகத்தான் பேசுறார். ஆனால் நீங்கள் மன்னராட்சியின் குரலா நிற்கிறீங்க. அண்ணா அறிவாலயம் என்ற பேர் நல்லா தான் இருக்கு. அது அறிவு ஆலயமா அல்லது அடிமைகளின் ஆலயமான்றத எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மக்கள்கிட்ட உண்மையான தகவலை நாம கொண்டு போய் சேர்க்காம இருப்பதற்கு ஊடகத்தை, விளம்பரத்தை பயன்படுத்தி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இது ஆட்சி அல்ல. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய விருந்தினர் அரசியல் விமர்சகர், வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற நடைபயணத்தை மேற்கொண்டிருக்காரு. 6வது நாளா மாபெரும் மக்கள் கூட்டத்தோட அவரு நிறைவு செஞ்சிருக்காரு. இன்றையோட இந்த கூட்டமெல்லாம் வாக்காக மாறுமா? இவருடைய சுற்றுப்பயணம் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, வாக்குகளாக மாறுமா அப்படின்னா, வாக்குகளாக மாறுவதற்கு தானே அரசியல் கட்சியினுடைய நோக்கமே. மக்கள் கூட்டம் அனைத்துமே வாக்காக மாறுவதில்லை என்பது நிதர்சனமான உண்மைதானே சார்? ஏன்னா ஒரு நடிகரை பார்க்க வருவாங்க, அது போன்ற ஒரு மாபெரும் ஒரு அரசியல் தலைவராக இருக்காரு. அவரை பார்க்கக்கூடிய ஆர்வத்தில் கூட பலரும் வரலாம். சரி, அதனால தான் நடைபயணத்தை நிறுத்த சொல்லிடுவோமா? உங்க மூலம் சொல்லுங்க. இல்லை, உங்க கேள்வி என்னன்னு எனக்கு புரியல. நடிகர்களை பார்க்க வந்தால் கூட்டம் வருது, கரெக்டு. அதனால் கேள்வியை ஜனநாயக ரீதியாக கேளுங்க சார். ஒரு நாட்டில் எதிர்கட்சி 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு இயக்கம் 6வது நாளாக பயணம் பண்ணுறாருன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்புறம் வாக்குகளாக மாறுமா அப்படின்னு கேட்டால் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு அவ்வாறு தான் சார் இருக்கு. எந்த எதிர்கட்சி? எதிர்கட்சி தாங்க போகுது நடைபயணத்துக்கு. அதாவது அதிமுகவுடைய எதிர்கட்சினா நம்மளுடைய திமுக மற்றும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள். எந்த கட்சியை எதிர்த்து நடைபயணம் போறாங்க? திமுக. ஆமா. அப்ப திமுகவை எதிர்த்து இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளுகிற கட்சி மேல மக்கள் நம்பிக்கை இழந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு அதான் அர்த்தம். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு அரசு திட்டத்துக்காக திமுகவுக்கு வாக்கும் வாங்குறாரு. போயிட்டு நம்பரை, தொலைபேசி எண்களை பதிவு பண்ணிட்டு அப்படின்ற போல ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்காரு. அதுக்கு அரசு அதிகாரிகளும் அதுக்கு இதுவாக போகிறாங்க சார். ஆமாம். இது என்னன்னா, இந்த 4 வருஷமா இந்த அரசாங்கம் மக்கள்கிட்ட போகவே இல்லை. ஏன்னா அவங்க தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டே இருக்கிறாங்க. இப்போ வரக்கூடிய 17ஆம் தேதி முகாம்கள் நடத்தி நாங்கள் விடுபட்ட மகளிர் உரிமை தொகை யாரெல்லாம் விண்ணப்பித்து கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். எங்களுடைய ஏற்கனவே போட்டிருந்தாங்கல்ல சில கண்டிஷன்ஸ், அந்த கட்டளைகளை எல்லாம் நாங்கள் தளர்த்தி கொண்டோம் அப்படின்றாங்க. ஏன்னா தேர்தல் வரப்போகுது. ஆகையினால ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு முடிவு எடுப்பதில் ஒரு அரசாங்கத்தினுடைய நோக்கம், குறிக்கோள் எல்லாம். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சீங்களா? அனைத்து மகளிருக்கும் சொன்னாங்க, அனைத்து மகளிருக்கு கொடுத்தாங்களா? கொடுக்கல. பிறகு எதுக்கு அதை மகளிருக்கு தகுதிகளை தீர்மானிச்சிங்க? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு தகுதியை தீர்மானிக்கலாமாங்க ஒரு அரசியல் கட்சி? ஆகவே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விடுபட்ட பெண்கள் வாக்காளர்கள் நமக்கு ஓட்டு போடாமல் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ மீண்டும் ஒரு முகாம் நடத்துகிறாங்க. இதுக்கு அரசு அதிகாரிகளை பயன்படுத்துகிறாங்க, மாநகராட்சியை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பயன்படுத்துகிறாங்க. இதைத்தான் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், இன்றைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு. அதில் நியாயம் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சார், இது சட்டப்பூர்வமாக ஏதோ நடவடிக்கை எடுக்க முடியுமா? ஏன்னா அது ஒரு திமுக அரசியல் சார்ந்த நிகழ்வாக தான் நீங்கள் எதிர்கட்சிகள் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நிகழ்ச்சிக்கு அரசு அதிகாரிகளை ஏன் பயன்படுத்தணும்? ஆளுங்கட்சியாக இருக்கிற போது எல்லாத்தையும் பயன்படுத்தத்தானே செய்வாங்க. மேக்சிமம் என்னது, அதிகபட்சமான வாக்குகளை பெறுவதற்கு. நான் கேட்குறேன், என்னைக்காவது திமுக அறக்கட்டையிலிருந்து, கட்சி நிதியிலிருந்து யாருக்காவது உதவி செஞ்சிருக்கா? ஒரு சின்ன புரிதல் தான்.
ஓக அரசாங்கத்தினுடைய கருவூலத்திலிருந்து எடுத்து 5 வருஷம் கொடுக்குறேன்னு சொன்னவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க? 1.5 வருஷம் தான் கொடுத்தாங்க. அதுக்கு 7,000 கோடி ஒதுக்குனாங்க. அந்த 7,000 கோடியில் எஸ்சி எஸ்டி ஃபண்டையும் சேர்த்து போட்டாங்க 1,500 கோடி. இதை யாராவது அந்த மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கேட்டிருக்காங்களா? கேட்க மாட்டாங்க. இப்போ அதுவே அந்த 7,000 கோடியிலே 1,500 கோடி எஸ்சி எஸ்டி ஃபண்டுன்னா இதை இன்ன வரைக்கும் அவங்க பாதி பேத்துக்கு கொடுக்கலன்னா இது எங்க போய் சொல்றது? அரசாங்க காசை எடுத்து திமுக ஓட்டு போடுறதுக்காக பெண்களுக்கு மாசம் மாசம் 1,000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா இது என்னங்க? இது அரசாங்க பேருந்தை இலவசமா கொடுத்து அதை திமுகவுக்கு ஓட்டா மாத்துறது இது எவ்வளவு பெரிய உலகத்துல தவறான செயல். திமுக கட்சியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கூடிய பெண்களுக்கெல்லாம் நாங்கள் இலவசமாக ஒரு ஆட்டோ விடுகிறோம் சொல்லுங்க. ஆகவே இவங்க பண்றது எல்லாமே நாடகம். அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாருன்னு நான் பார்க்கிறேன். அதே போன்று இன்னொரு குற்றச்சாட்டை ஒன்று முன் வச்சிருக்காரு. அறநிலைத்துறையில் இருக்கிற ஃபண்டு எடுத்து கல்லூரி கட்டுவதாகவும் அதில் வந்து ஊழல் நடைபெறுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் பதிலடியாக திரு ஸ்டாலின் பாஜகவின் ஊதுகுழலாக எதிர்க்கட்சி தலைவர் மாறிட்டாரு அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அது அரசாங்க கல்லூரிகள் அமைப்பதில் உயர்நிலை துறை தான், உயர்கல்வித்துறை தான் இது பண்ணுவாங்க, அல்லது கல்வித்துறை. அதுக்காக நம்ம ஆண்டுதோறும் அதிகமாக பணம் ஒதுக்குறது 45,000 கோடி கல்வித்துறைக்கு தான் ஒதுக்கியிருக்கிறோம். அப்படி இருக்கிற போது இப்போ இந்த இதிலிருந்து எதில் கோயில் கருவூலத்தில் இருந்து நாம் இது பண்ணுறாங்க அப்படின்றது இது அரசியலுக்காக 2 கட்சிகளும் மாறி மாறி பேசிக்கொள்வது. அதை நீங்கள் விட்டுருங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் மதுரையில் வக்போர்டு காலேஜ்னு ஒன்று ஆரம்பித்தார், ஆண்களுக்கான கல்லூரி. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்போ கலைஞர் ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணார்? அம்மையார் ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? திருநெல்வேலியில் மேலப்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரின்னு ஆரம்பித்தாங்க. ஒரு கல்லூரி ஆரம்பிக்கணும்னா அதனுடைய டெபாசிட் வைப்பு தொகை 20 லட்சம் கொடுக்கணும். 20 லட்சம் 25 லட்சம் அப்படின்னு கொடுக்கணும். அப்போ அந்த வைப்பு தொகையெல்லாம் வேணாம், நம்ம கல்லூரியை ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லி அன்றைய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் மறைந்த ஆளுமைமிக்க தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவங்க கலைஞர் வக்போர்டு காலேஜ் ஆரம்பித்தார் ஆண்களுக்கு, அன்னை ஹாஜிரா கல்லூரி பெண்களுக்காக ஆரம்பித்தாங்க. அது மாதிரி இந்த 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 ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கு என்று ஏதாவது ஒரு கல்லூரி ஆரம்பித்திருக்கிறாரா? இல்லை. ஆகையினால இந்த கோயில் காசிலிருந்து கல்லூரி கட்டுறது அப்படின்றது ஏற்கனவே அதிமுக காலத்தில் நடந்திருக்குது, திமுக காலத்திலேயே நடந்திருக்கலையான்னு தெரியல. ஆனால் இது ஒரு பெரிய சர்ச்சையாக எடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் நாம் என் பார்வை பார்க்குறேன். அமைச்சர் சேகர் பாபு சொல்றாரு, எதிர்க்கட்சி தலைவருக்கு அறநிலைத்துறை சட்டமே தெரியல, சட்டம் தெரியாம பேசுறாரு அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதே போல பாஜகவுடைய நேரடி குரலாவே மாறிட்டாரு. இது வரைக்கும் டப்பிங்கா இருந்தாரு, இப்ப நேரடி குரலாவே மாறிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், அவர் பேசுறது நேரடி குரலா டப்பிங் வாய்ஸா அப்படின்றத ஆய்வு பண்ணுறதான் திமுக தலைவரனுடைய நோக்கமா? நான் கேட்குறேன். அவர் யார்? முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி அவர்கள் பீப்புள் வாய்ஸாக தான் நிற்கிறார், மக்களின் குரலாகத்தான் பேசுகிறார். ஆனால் நீங்கள் மன்னராட்சியின் குரலாக நிற்கிறீங்க. கலைஞருடைய மகன் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அவருடைய மகன் அடுத்த வருங்கால முதலமைச்சர். நான் கேட்குற, இந்தியாவில் எந்த மன்னராட்சியாவது எந்த மாநிலத்தையாவது ஒரே குடும்பத்தில் 3 முதலமைச்சர் வந்தது இருக்கா? நீங்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறீங்க, டப்பிங் வாய்ஸை பற்றி பேசுகிறீங்க. ஆக நீங்கள் மன்னராட்சியின் குரலாக இருப்பது திமுக, மக்களாட்சியின் குரலாக இருப்பது அதிமுக. அப்படித்தான் நான் பார்க்குறேன். திமுகவுடைய தோழமை கட்சியான திருமாவளவன் என்டிஏ கூட்டணி ரொம்ப இணக்கமா இல்லை அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், அது கரெக்டு தான். ஏன்னா விசிகாவினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் என்னதான் அவங்கள அவமானப்படுத்தினாலும், அதாவது எங்களால் 4 எம்எல்ஏ வச்சுருக்கிறோம், 2 எம்பி வச்சுருக்கிறோம், எங்களால் கொடி நட முடியல, வேங்கை வயலுக்கு சிபிஐ கிடைக்கல, ஆனாலும்
இணக்கமாக தான் இருக்கிறாங்க பாருங்க திமுக கூட. இவங்கெல்லாம் இணக்கத்தை பற்றி பேசுகிறாங்க பாருங்களேன். இதுதான் ஜனநாயகத்தில் நடக்கக்கூடிய மன்னராட்சியினுடைய தொடர்ச்சி. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஐயா தோழர் சண்முகம் என்ன சொல்கிறாரு, 98.5% நான் திமுக வாக்குறுதியை நிறைவேற்றிட்டேன் அப்படின்றாரு. அவங்களுக்கு கணக்கு தெரியலங்கிறாரு. அப்போ இதுக்கெல்லாம் திமுக இன்ன வரைக்கும் பதிலே சொல்லலையே. ஏன் அப்போ திமுகவினுடைய டப்பிங் வாய்ஸு ஐயா தோழர் சண்முகமா? இல்லை உங்களுக்கு வாய்ஸே இல்லையா? ஐயா தோழருக்கு பதில் சொல்லுவதற்கு பாயிண்டே இல்லையா? ஆகவே இவர்கள் நடத்துறது ஒரு நாடக அரசியல், மூளைச்சலவை அரசியல். தமிழ்நாட்டில் 10 ஆண்டு காலம் இதுவரை 10 வருஷத்தை விட்டுருங்க, 52லேருந்து 2021 வரைக்கும் எவ்வளவு கடன் வாங்கினாங்களோ அந்த மொத்த கடனையும் இந்த 4.5 வருஷத்தில் வாங்கியிருக்கிறாங்க. அந்த பெருமை திமுக ஆட்சிக்கே போகும். 9.25 லட்சம் கடன் 9.25 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த கடனை வாங்குறது எப்படின்றது ஐயா ரகுராம் ராஜன் போன்ற குழுக்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அந்த குழு ஒரு நாளும் கூடியதே இல்லை. அப்படி கூடியிருந்தால் அந்த குழு தான் 9.25 லட்சம் கடன் வாங்க சொல்லிச்சா? ஆகவே அவர்கள் முன்னுக்கு பின் முரணா பேசுகிறாங்க, குழப்புறாங்க. குழப்பத்தில் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம் அவருக்கு புளிய கரைக்குது. அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை வெளியிலே கொண்டு போய் சேர்க்கிறார். தொழிலாளர்கள், சிறு குறு தொழிலதிபர்கள், அது மாதிரி விவசாயிகள், இவங்களை எல்லாத்தையும் தனித்தனியாக சந்திக்கிறது அவர்களுக்கு ஒரு பெரிய இடி விழுந்ததை போல் இருக்கிறது. அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் முகவரியே கிடையாது. திருமாவளவன் பொய் பேசுவதில் அவருக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம் அப்படின்ற போல எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. அவர் எதன் அடிப்படையில் பேசியிருக்காரு சார்? இல்லை, அரசியல் கட்சிகள் ஒருவர் இப்படி பேசிக்கொள்வது சகஜம். ஆனால் சிபிசிஐடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களுக்கு அனுமதி கொடுத்த உடனே போய் நன்றி தெரிவித்தார்ல விசிக கட்சியினுடைய தலைவர். அந்த சிபிசிஐடி ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுதில்ல, அந்த அறிக்கை தாக்கல் பண்ண உடனே அதுக்கும் நன்றி தெரிவிக்கணும்ல. ஏன் நன்றி தெரிவிக்கல? 2, சிபிஐ கொடுக்க மாட்டேன்னு இதுவரைக்கும் அடம் பிடிக்கிறாங்கல்ல. அஜித்குமார் வழக்க கூட என்ன பண்ணாங்க, சிபிஐக்கு கொடுத்துட்டார்ல. அதை விடவா விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கோரிக்கை நியாயமற்றது? அவங்கள மதிக்கவே மாட்டீங்களோ? ஆனாலும் உங்களை விட்டு அவங்க போகவே மாட்டாங்கன்ற ஒரு எண்ணமா? புரியல. அரசியலில் மன்னராட்சி என்பது அடிமைகளை உருவாக்குவது. அண்ணா அறிவாலயம் என்ற பேர் நல்லா தான் இருக்குது. அது அறிவு ஆலயமா அல்லது அடிமைகளின் ஆலயமான்றத எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆகவே இது எல்லாம் திமுக நாட்டுக்கு நல்லது செஞ்சுட்டு ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி நீங்க என்னதான் நீங்க குறை பேசினாலும் 7.5 நடைமுறைப்படுத்திட்டாரு. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலேயாவது இருக்குதா? அவரை பார்த்து நீங்க கேள்வி கேட்குறீங்க. சரி, கேள்வி கேளுங்க, ஆனா அதை 10% மாத்திட்டுல கேட்கணும். ஆக நாங்க செய்யவும் மாட்டோம், குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். விளம்பரத்தை வச்சுக்கிட்டு எல்லா ஊடகத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான அளவு வசதியை செஞ்சு கொடுத்துட்டு எப்போ பார்த்தாலும் மனிதர்களை மூளை செலவை செய்து நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் சொன்னால் பால் விலை 3 வேளை ஏற்றிட்டீங்க. யார் கேட்குறா? அரசு ஊழியர்கள் இன்னைக்கு கொதிச்சு போயிருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க? அதே மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம். நீங்கள் கொண்டு வர முடியுமா? உங்களால் கொண்டு வர முடியாததை ஏன், சாத்தியப்படுத்த முடியாததை ஏன் சொன்னீங்க? அப்போ அந்த அரசு ஊழியர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? நாங்கள் பொய் சொல்லிட்டோம், நீட்டு விளக்குன்னு நாங்கள் ரத்துன்னு சொல்லிட்டோம், சட்டசபையிலே பொய் சொன்ன கட்சி திமுக, மன்னிப்பு கேட்கணும்ல. ஆகவே இவங்க எல்லாமே இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள்கிட்ட உண்மையான தகவலை நாம கொண்டு போய் சேர்க்காம இருப்பதற்கு ஊடகத்தை, விளம்பரத்தை பயன்படுத்தி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இது ஆட்சி அல்ல, வெறும் காட்சின்னு நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுடைய நேயர்களுக்கு கொடுத்தது. மிக்க நன்றி.